போதகர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு சர்ச்சில் அநேக குடும்பங்கள் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 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 பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா பார்க்கிறார். பார்த்த பொழுது அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குது. ஆனால் இந்த பையன் கேட்டிங்கன்னா ரொம்பலாம் படிக்கல. ஆனால் வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறான். வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். நல்ல சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறவன். வேற சர்ச்சுக்கு போகிற பையன் அந்த சர்ச்சு இல்லை. அப்புறம் கேட்டிங்கன்னா இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பையன் இருக்கிறான். எனக்கு என்னவோ அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ண நீங்கள் வச்சீங்கன்னா புள்ள கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி இருக்குது. அது மாத்திரம் இந்த பையனும் ஓரளவுக்கு வசதி உள்ளவா தான் இருக்கிறான். நல்ல பையனும் இருக்கிறான். அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பி வந்துருவான். உண்மையில கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன பொழுது அந்த ஃபேமிலி சொன்னாங்க, இல்ல பாஸ்டரையா, அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னா அந்த பையன் வந்து அவன் மட்டும்தான் வேலை செய்தான். அந்த வீட்டில் அவங்க அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இவன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், என் பிள்ளையும் போய் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த போதகரிடத்தில் அப்படி சொன்னாங்க. இந்த போதகர் ரொம்ப ஜபித்து, ஏன்னா அந்த ஃபேமிலி ரொம்ப பழக்கமான ஃபேமிலி. அந்த அந்த அம்மா அந்த அந்த பிள்ளை வந்து நல்ல சர்ச்சில் எல்லா வேலையும் செய்கிற ஒரு பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த போதகர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த தாயார் வந்து வேற ஒரு இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நடந்த சம்பவம் போதகர் சொன்ன காரியம். அப்போ அந்த வேறு இடத்துல பார்க்குறாங்க. அந்த பையனும் ஒரு நல்ல பையனாக தான் இருந்தான். அவன் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு பையனாக இருந்தான். வெளிநாட்டில் கேட்டால் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் சேலரி. உடனே அந்த பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்குது. அவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான், 70,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறான். என் புள்ள போனா நல்ல வசதியா நல்லா இருப்பா பாஸ்டர் அப்படின்னு. அப்படியா, நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? சரி, ஓகே அப்படின்னு ஆண்டவர் சித்தம்னா நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போ அவர் போது கல்யாணம்லாம் சர்ச்சில் தடப்படாத நடக்குது. அந்த பையனுக்கு கேட்டீங்கன்னா அவன் ஜபிக்கிறான், ஆண்டவர சமூகத்துல காத்திருக்கிறான். அவனுக்கு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்ய கல்யாணம் நடக்குது. இந்த போதகர் தான் பார்த்து வைக்கிறார். ஒரு நல்ல என்ன சொல்ல ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு அந்த பாசனோன்னு அப்படியே கேட்டு அதை செய்கிறாங்க. நாட்கள் ஆனது, பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டாங்க. இவர் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு மாதிரி இருந்தாங்க. ஆனா வீட்டுல சமாதானம் இல்லை. இந்த வெளிநாட்டுல இருந்தாங்க பாருங்க, மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் மனைவியை சந்தேகப்படுகிற அளவுக்கு வித்தியாசமா மாறிடுச்சு. அப்புறம் கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல சமாதானமே இல்லை. அப்புறம் கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமாயிடுச்சு. இங்க இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்து வித்து அந்த மனிதனை வெளியேசத்திலிருந்து அந்த 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 ஜெயிலிருந்து கொண்டு வருவதற்கு அவ்வளவு செலவினமாகி கிட்டத்தட்ட பல வருடங்களாக உபத்திரத்தின் பாதலை சென்றாங்க. ஆனா அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது இந்த போதகர் சொன்னாரு பாருங்க, அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த தம்பி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மெட்ராஸ்ல நினைக்கிற நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு ஐடி ஃபீல்ட்ல கர்த்தர் வேலை கொடுத்து இதோ கண்களை தயவு கிடைக்க பண்ணி எல்லா இடங்களிலும் ஃபாரினுக்கு ட்ரிப்பு போற அளவுக்கு இவன் போனாதான் சைன் போட்டாதான் சில ப்ராஜெக்ட்லாம் என்ன ஆகும்னா சாங்ஷன் ஆகுமா. அந்த அளவுக்கு இந்த பையனை கர்த்தர் உயர்த்தினாரு. இன்றைக்கு அந்த குடும்பம் அநேகருக்கு பிரோஜனமாக, சபைக்கும் பிரோஜனமா கர்த்தர் வைத்தார். ஆனா இந்த குடும்பம் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சுன்னா, முற்றிலும் அவங்க உபத்திரத்தின் பாதல கண்ணீரிலும் நஷ்டத்திலையும் சென்றாங்க. இந்த 2 குடும்பங்களை ஏன் சொல்லுகிற அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு முதல்ல இந்த பொண்ணு பார்க்க பையன் பார்க்க சொன்னாங்க பாருங்க, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு, பார்வைக்கு நல்லது போல தெரிஞ்சிச்சு. கடைசியில் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இழப்பை கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த இன்னொரு ஃபேமிலி எதையும் பார்க்கல, இது நல்லது கர்த்தருக்கு சித்தமான நடக்கட்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. கீழ்ப்படிதின் வழியில நின்று பார்த்தாங்க. அந்த குடும்பம் வர வர கர்த்தர் விருத்தி அடைய பண்ணினார். இதை ஏன் சொல்லுகிற அப்படின்னா, எந்த விஷயத்திலும் நான் சொல்லுகிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும், ஆனா கர்த்தருடைய வழி கீழ்ப்படிதின் வழி. அந்த வழியில பிரவேசிக்கிறவங்க நிச்சயம் கர்த்தரால் உயர்த்தப்படுவாங்க.